மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். கம்ப்ளைண்ட் நம்பர் 5838 இன்னும் ட்ரிப்ளிகேன் ஸ்டேஷன் வந்து ஃபார்வர்ட் ஆகலன்னு சொல்றாங்க சார். மெசேஜ் ரிசீவிங் சார். எந்த ஏரியாவில் இருந்து பேசுகிறீங்க சார்? சேப்பாக்கம் சார். ஆ வணக்கம் முகுந்தன். நேற்றுக்கு நம்ம பழவந்தாங்கல் சப்வேல இந்த செயின் ஸ்நாச்சிங் வித் மர்டர்னு ஒரு கால் வந்திருந்ததே. ஆமாங்க சார். அதை பற்றி ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா? சார் மெசேஜ் பாஸ் பண்ணுறது தானே சார் நம்ம வேலை. என்ன ஆக்ஷன் எடுக்காங்கன்னு பார்க்குறது நம்ம வேலை இல்லை சார். நம்ம வேலை இல்லைன்னு தட்டி கடிக்கிறது தான் தப்பு. நீயும் நானும் வெறும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரும் சூப்பர்வைசரும் இல்லை. வி ஆர் ஆல் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார். அண்ட் வி ஹேவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி. சார் அந்த ஏரியாவுடைய டிசி யாரு? ஓகே மேம். ஆதித்யா சார். சார் அவள் ஆதித்யா சார். கட்டப்பட்டாரை அழைத்ததற்கு நன்றி. ஸ்ரீனிவாசன் சார். என்னம்மா? முகுந்தன் சார் சொல்றது கரெக்ட் தான். போன மாசம் ஒரு அன்னோன் கால் வந்துச்சு. கமிஷனர் ஆபீஸ்ல பாம் வச்சுட்டாங்கன்னு. அந்த கால் அட்டென்ட் பண்ணதே நம்ம முகுந்தன் சார் தான். நாங்களும் எல்லாரையும் அலர்ட் பண்ணோம். ஆனா இது வரைக்கும் கிடைக்காத ரிவிட்டு கிடைச்சது. வணக்கம் காவல்துறை, உங்கள் நண்பன். இது சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு அறை. தாங்களுக்கு நாங்கள் எவ்வாறு உதவலாம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். உங்க சீனியர் ஆபீசர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா ப்ளீஸ்? சார் இது போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, காவல்துறை கட்டுப்பாட்டு அறை. உங்கள் புகாரை எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அதான் எங்கள் வேலை. தயங்காமல் உங்கள் புகார் என்னன்னு சொல்லுங்கள். சார் உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியல. எனக்கு உங்க உதவி தேவையில்லை. ஒரு லேடி தனியா இருக்காங்க, ஆபத்தில் இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறாங்க. சாக போகிறாங்களா? வெயிட் 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 சார். ஹலோ சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்க வழக்கமான கேள்விகளை கேட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த இடம் அடையாறு மாதிரி தெரியுது. வீட்டை சுற்றி மரங்களா இருக்கு. செங்கல் கட்டணம் மாதிரி தெரியுது. வீட்டுக்குள்ள ஒரு லேடி தனியா இருக்கிறாங்க, ஆபத்தில் இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறாங்க. சார் 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 அந்த லேடிக்கு நீங்கள் என்ன வேணும்? பார்த்துங்க ப்ளீஸ். முகுந்தன் சார் கும்மிடி பூண்டில இருந்து கால் பண்ணிட்டு அடையாறுல சாக போறவனுக்கு மணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். அவன் அடிச்ச மணியை பார்த்தா உங்களுக்கு அடிச்ச மாதிரியே தெரியுது. தென்னை மரம்ன்றான், தேக்கு மரம்ன்றான், கலர் கலரா கதையா விடுறான். பேரை சொல்லல, எங்க இருந்து பேசுறான்னு சொல்லல, எப்படி சாக போறான்னு சொல்லல, எந்த கர்மத்தையும் சொல்லல. அவ சொல்ற கதையை கேட்டா திருப்பதியில மொட்டை போட்ட வாழை தேட சொல்ற மாதிரில இருக்கு. ஆமா சார். இப்படியே அடையார் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி மரங்கள்லாம் இருக்கிற வீட்டில் யாரோ சாக போறான்னு சொன்னா அவ கண்ட்ரோல் ரூமை நினைச்சு கண்ணாபின்னு சிரிச்சிட மாட்டாளா? முகுந்தன் சார் சொல்லுங்க. இதுவும் அந்த பாம் கால் மாதிரி தான். தேவையில்லாம இந்த தடவையும் மாட்டிக்காதீங்க. ஹலோ காவல்துறை உங்கள் நண்பன். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் நிதிநிலை பற்றி மின்சாரத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் விவரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மொத்த வருவாய் 2020-2021 63,388 கோடி ரூபாயாக இருந்தது. 2021-2022 72,096 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. மொத்த செலவுகள் 2020 சொல்லு குமார். அம்மா ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்கம்மா. பனிக்கூடம் உடஞ்சி போச்சான். ஆப்ரேஷன் தான் குழந்தை எடுக்கணுமாம்மா. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. அப்படியா? தனியா இருக்க நீப்பா. முன்னாடியே சொல்லியிருந்தா தனத்தையாவது இருக்க வச்சிருப்பேன். சரி பார்த்து போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்கள் கதை நல்லா லாக் பண்ணிக்கோங்கம்மா. சரிப்பா நான் வரேன். சராசரி உற்பத்தி விநியோக செலவு 6.96 ரூபாயாகவும் சராசரி விற்பனை விலை 8.9. சென்னையில் பூட்டிய வீட்டில் பெண் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டார். திருவான்மியூர் அடுத்துள்ள நீலாங்கரை பகுதியில் ஒதுக்குப்புறமாக இருக்கும் பங்களா வீட்டிற்குள் நுழைந்த வட மாநில கொள்ளையர்கள் தனியாக இருந்த பெண்ணின் கழுத்தை அறுத்து படுகொலை செய்துவிட்டு வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். என்னம்மா தூங்கிட்டியா? நீ வேறடா, நானே ஒத்தையில இருக்கேன். ஏன்? வாட்ச்மேன் ஒய்ஃப்க்கு வேற உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். சரி சரி, செக்யூரிட்டி இல்லைன்னா என்ன, சிசிடிவில நான் இங்கிருந்தே வாட்ச் பண்ணிக்கிறேன். நீ பயப்படாம இரு. சரி, நான் அனுப்பிச்ச அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் பாத்தியா? எல்லாம் நார்மல் தாம்மா. நீ எதையும் யோசிக்காம ரெஸ்ட் எடு. மறக்காம கரெக்ட் டைமுக்கு மெடிசன் எடுத்துக்க. என்ன வச்சுட்டுமா? ஆஃபீஸுக்கு டைம் ஆகுதுமா. நீ உடம்பு பார்த்துக்க. ம்.
வெங்காய சட்னி சூப்பர். நல்லா இருக்கா? சற்றுமுன் கிடைத்த செய்தி. இப்பெல்லாம் பெண் சடலம் கிடைச்சாலே பிரேக்கிங் நியூஸ் ஆயிடுதா? சென்னை அடையாறில் பூட்டிய வீட்டுக்குள் ஒரு பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது. டிவியில காட்டுறாங்கம்மா. நேற்று ஒரு மர்ம நபர் தொலைபேசியில் அழைத்து ஒரு பெண் அடையாறில் உள்ள ஒரு வீட்டில் இறக்கப் போவதாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கும் நமது தொலைக்காட்சிக்கும் தகவல் அளித்திருந்தார். இந்நிலையில் மர்ம நபர் குறிப்பிட்டதைப் போலவே அடையாறில் ஒரு பெண்ணின் மரணம் நிகழ்ந்திருப்பது காவல்துறை மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னன்னா சாப்பிடாம எழுந்துட்டேன்? இல்ல, நான் ஆபீஸ் போயிட்டு வந்து சாப்பிட்றேன். இன்னைக்கு லேட்டா போனா போதும்னு சொன்னேனே. இல்ல, நான் வந்துடுறேன். பெருமாளே அந்த காலுக்கும் அந்த கேஸுக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது. ஆமா, என்னாச்சுனா? இப்போ நீ டிவியில பார்த்த இல்லையா பிரேக்கிங் நியூஸ்? ஆமா. அந்த கால் நேத்துக்கு நான் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கும்போது வந்தது. பட் வி தாட் ஏதோ ஒரு பிராங்க் கால் நினைச்சோம். சம்திங் வெரி சீரியஸ். என்ன? ஹெல்மெட் சாரி, மறந்துட்டு போறேளே. நாமும் இல்ல, நிதானமா போங்க. மர்ம நபர் கொடுத்த தகவலை காவல்துறையினர் அலட்சியப்படுத்தியதாலேயே இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்று பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். இது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை உங்க ஏற்படுத்தியுள்ளது. பேச்சை கேட்டு நேற்று இன்ஃபார்ம் பண்ண விட்டேன். இப்போ ஏந்தில் தான் உருள போகுது. சரி விடுங்க சார், ஆல்ரெடி உங்க தலை உருண்டா மாதிரி தான் இருக்கு. குட் மார்னிங் விக்ரம். டிவி நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடையார் லேடி டெத் கேஸ் விஷயமா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நீங்களும் விசாரம் கண்ட்ரோல் ரூமில் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ரூம் சூப்பர்வைசர் யாரு? ஸ்ரீனிவாசன் சார். இது வந்துட்டார் சார். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். எஸ் சார். ஐம் விக்ரம். திஸ் இஸ் விஸ்வா. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? நேற்று வந்த அன்னோன் கால், அதை தொடர்ந்து நடந்த டெத், அதை என்கொயரி பண்ண வந்திருக்கோம். கேளுங்க சார். நேற்று அந்த கால் எத்தனை மணிக்கு வந்துச்சு? ஒரு 10:45 இருக்கும் சார். நோ சார், எக்ஸாக்ட்லி 10:46. அந்த கால் அட்டெண்ட் பண்ணது முகுந்தன் சார் தான். மாட்டீங்களா? அந்த கால் ரெக்கார்ட் ஆயிருக்கா? இங்க வர்ற எல்லா காலுமே ரெக்கார்டட் சார். முகுந்தன் சார், நேத்துக்கு வந்து அந்த காலை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. இதோ வால்யூம். வழக்கமான கேள்விகளை கேட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த இடம் அடையாறு மாதிரி தெரியுது. வீட்டை சுத்தி மரங்களா இருக்குது. செங்கல் கட்டடம் மாதிரி தெரியுது. வீட்டுக்குள்ள ஒரு லேடி தனியா இருக்கிறாங்க, ஆபத்துல இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாங்க. அவங்கள காப்பாத்துங்க ப்ளீஸ். கால் ட்ராக் பண்ணீங்களா? சார், இது ஒரு பிராங்க் கால் நினச்சி நாங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல சார். பட் இவ்வளோ சீரியஸாக இருக்கும்னு நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். நம்பர் என்ன சார்? 9443033814 சார். நெட்வொர்க் ஃபோன் பண்ணி கனெக்ஷன் யார் பேர்ல இருக்குன்னு செக் பண்ணுங்க. லாஸ்டா எந்த டவர்ல இருந்து வந்திருக்கீங்க டீடைல்ஸ் எடுங்க. ஓகே சார். சார், அதெல்லாம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை இல்லையே சார். ஏன் நீங்க பண்ண மாட்டீங்களா? நீங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆள் தானே சார்? ப்ரொசீட் பண்ணுங்க சார். பண்ணுறேன் சார். கால் வரும்போது கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு இப்போ ரூல்ஸ் பேசிக்கிட்டு. மேடம் நான் அவ்வளவு சொல்லி அந்த அடையார் லேடி காப்பாத்தாம விட்டீங்களே மேடம். சார், அவன்தான் சார். சார் சொல்லுங்க சார். மேடம், அடுத்து நடக்க போற சம்பவத்தை பத்தி சொல்றேன். அதை நேத்து எடுத்துக்கிட்ட மாதிரி அசால்ட்டா எடுத்துக்க வேண்டாம். இல்ல சார், எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி உங்க அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுங்களேன். மேடம், இதை நான் என் கடமையா நினைச்சு சொல்றேன். நீங்க என்ன ட்ராக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அதைத்தான் சொல்றேன். அந்த இடத்த பார்த்தா மவுண்ட் ரோடு மாதிரி தெரியுது. ஒரு கார் லாரி நேருக்கு நேரம் மோதி ஆக்சிடென்ட் நடக்க போகுது. அந்த கார்ல இருக்கிற ஒருத்தர் சாக போறாரு மேடம். எப்படியாவது காப்பாத்துங்க மேடம் ப்ளீஸ். சார், நீங்க சொல்றது எனக்கு தெளிவா புரியல சார். ஏதோ விஷன் தெரியுதுன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. சொல்ல வேண்டிய இடத்துக்கு தகவல் சொல்லி நடக்க போற ஆக்சிடென்ட் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ். அடையாறு பெண்ணின் மரணம் பற்றி முன்கூட்டியே அறிவுறுத்திய மர்ம சார், இதே விஷயத்தை அவன் மீடியாவுக்கும் சொல்லியிருக்கான். என்ன சார் பண்றது? மவுண்ட் ரோட்னா ஸ்ரீனிவாசன் சார், உடனே கிண்டில இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லா சிக்னலையும் அலர்ட் பண்ண சொல்லுங்க. டீம் அலர்ட் கேட்டலா? கிண்டில இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லா ஸ்டேஷனையும் அலர்ட் பண்ணுவோம். ஓகே சார். தேனாம்பேட் போலீஸ் ஸ்டேஷன். D1 ஸ்டேஷன் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம். எவ்வளோ அலர்ட் பண்ணாலும் ஸ்டேஷனில் யாரும் சீரியஸாக எடுக்க போகிறதில்ல. பிகாஸ் நானே அதை நம்புற மாதிரி இல்லை. ஃபோன் பண்ணவனே கல்பிட்டு இருக்க சான்சஸ் இருக்குல்ல. நீ ஒன்று பண்ணு, விக்னேஷ்க்கு ஃபோன் பண்ணி கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணு. சரி. நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ சிக்னல் போய் அலர்ட் பண்ணுமோ பண்ணலாம். சொல்டா விக்னேஷ், ஆல் ஓகே? மவுண்ட் ரோடில் மொத்தமாக 23 சிக்னல். ஓகே. அதில் ஒரு 8 சிக்னலோட கேமரா மட்டும்தான் நம்ம ஐபி அட்ரஸோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் ரூம் சிசிடிவியில் கனெக்ட் பண்ணி நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்.
ஃபர்ஸ்ட் காலும் செகண்ட் காலும் ஒரே நம்பர்லேருந்து வந்திருக்கு. பேர் மகேஸ்வரன். அவன் கொடுத்துருக்கிற அட்ரஸ் கரெக்டானு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கால் சிக்கிம் ஸ்டேட் லுங்மாலேருந்து வந்திருக்கு. செகண்ட் கால் கேரளா ட்ரிஷூர்லேருந்து வந்திருக்கு. ட்ரிஷூர்லேருந்து சிக்கிம் டு கொச்சின் கனெக்டிங் ஃப்ளைட்டே 24 hours ஆகுது. How it is possible, விக்னேஷ்? ஐஎம்ஏ அரெஸ்ட் பண்ணிவிட்டு நெட் காலில் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். அட்டென்ஷன் எவ்ரி ஒன். மவுண்ட் ரோடில் இருக்க நம்ம எல்லா கான்ஸ்டபிள்ஸ்க்கும் திரும்ப இமீடியட் அலர்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தாலும் உடனே நமக்கு சொல்லுங்க. கம் ஆன், கெட் டு வர்க். பாத்தியால இன்னைக்கு தான் மவுண்ட் ரோடு டிராஃபிக் ஜாம் இல்லாமல் காலியாக கிடக்குது. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ஜாம் இல்லாமல் இருக்கணும்னா இப்படி எவனா கிளப்பி விட்டா தானே உண்டு. பின்ன ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்து கிடம் தொலைச்சிச்சுன்னா போலீஸ் மேலே இருக்க கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் போயிடும். அதான் போலீஸ் உஷாராக இருக்காங்க. விக்னேஷா 10:45 ஆயிடுத்து. நான் கிளம்புறேன். நானும் கிளம்பிட்டேன் சார். விவேக் சார், காலையில் நான் வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இமீடியட்டாக கால் பண்ணு. ஓகே சார். சார் வாங்க. ஒருத்தன் போகும்போதே அவசரம் பாருங்க, ரெண்டுமே கிரீன் சிக்னல் இருக்கு. தேவர் சில நந்தன சிக்னல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. E3 ஸ்டேஷன் கமிங். E3 ஸ்டேஷன். நடக்கக்கூடாதுன்னு நினைச்சப்போ அதுதான் நடக்கும். எப்ப நடந்துச்சு? விக்னேஷ், முதல்ல ஆம்புலன்ஸ் சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லு. ஓகே சார் வந்துட்டாரு. வாங்க சார். சார் இவர் தான் ஸ்பாட்டுக்கு முதல்ல ரீச் ஆனார். என்னாச்சு சார்? யூஸ்வலாக 12 o'clock வரைக்கும் மவுண்ட் ரோட் சிக்னல்லாம் ஆக்டிவேட்டில் இருக்கும் சார். பர்டிகுலர் இந்த சிக்னல் மட்டும் ஒர்க் பண்ணல சார். 1 வீக்காக மேனுவலாக தான் சார் பார்த்துட்டு இருக்கோம். கான்ட்ராக்டர்ஸ் இன்னைக்கு தான் சார் செக் பண்ண வந்தாங்க. அவங்க செக் பண்ணுறப்போ ஒரே நேரத்தில் 2 சிக்னல் கிரீன் ஆயிடுச்சு சார். அதான் ஆக்சிடென்ட். ஃபால்ட் அட்டெண்ட் பண்ணது யார் சார்? இவர் தான் சார். டேய், எந்த ஊரா நீ? இந்த ஊர் தான் சார். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எத்தனை நாளாக பிளான் பண்ணீங்க? சார் நாங்கள் எதுவும் பிளான் பண்ணல சார். நீ பிளான் பண்ணாமல் எப்போ ஒரே டைமில் 2 சிக்னலும் கிரீன் ஆகும்? சார் சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் உட்காருங்க. இப்படிலாம் கேட்டால் அவன் சொல்ல மாட்டான். எனக்கு தெரியாது சார். 10 மணிக்கு மேலே தான் சிட்டிக்குள்ளே வரணும். 10 மணிக்கு மவுண்ட் ரோடில் இருக்க சார் கவர்மெண்ட் கான்ட்ராக்டோட இறக்கிட்டு வந்தேன் சார். குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சார். இல்லை சார், வரும்போது ஒரே ஒரு பிரியாணி தான் சார் சாப்பிட்டு வந்தேன். இந்த நாத்தம் நாடுறது ஒருவேளை காக்கா பிரியாணி இருக்குமோ? மரியாதையா சொல்லு, என்ன நடந்துச்சு? சார் நான் வரும்போது கார் குறுக்க வந்துருச்சு. எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். நான் வரும்போது கிரீன் சிக்னல் தான் சார் இருந்துச்சு. சார் அவனை எங்கேயே ஹோல்ட் பண்ணி வைங்க, அப்புறம் என்கொயர் பண்ணலாம். சும்மா விடக்கூடாது சார் அவனை. சார் ஜேசி வந்துட்டார் சார். சார் சார் என்ன விக்ரம், இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க? இட்ஸ் a drunken drive கேஸ் சார். லாரி ஓவர் ஸ்பீட்ல வந்திருக்கு. மர்ம நபர் குறிப்பிட்டதை போல சென்னை அண்ணா சாலையில் மிக முக்கிய சந்திப்பான நந்தனம் சிக்னலில் விபத்து நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்திற்குள்ளான நபர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். எல்லாருக்கும் குட் மார்னிங். இது நம்ம ஹலோ FM 106.4. நம்ம மவுண்ட் ரோட்ல இருந்து கத்திபாரா ஜங்ஷன் வரைக்கும் எக்கச்சக்கமான டிராபிக் நெரிசலா. அதை கேட்டு நீங்க நெரிசல் ஆயிடாதீங்க. 2 நாளுக்கு முன்னாடி நம்ம அடியார் வீட்ல ஒரு பெண்ணோட மரணம். நம்ம மவுண்ட் ரோட்ல ஆக்சிடென்ட் இப்படி சொல்லி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அவரு சொல்றதெல்லாம் நடக்குதா, அவரு நடக்கிறது எல்லாத்தையும் சொல்றாரா, இல்ல அவரே சொல்லிட்டு அதை நடத்துறாரா அப்படின்னு நிறைய டிவி சேனல்ஸ் டிபேட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க அஜாக்கிரதையால 2 உயிர் போயிருக்கு. இதுக்கு இவங்க பதில் என்ன? காவல்துறையின் கையால் ஆகாத தனம் அப்படின்னு ஒத்துக்குவாங்களா? கூடவே நம்ம தளபதியோட அப்டேட் வருது. வணக்கம் கமிஷனர் சார். சிட்டியில் என்ன நடக்குது? யாரோ ஒருத்தன் சொல்கிறான் அதெல்லாம் அப்படியே நடக்குதுன்னு மீடியாலாம் பரபரப்பாக இருக்குது. அதே பரபரப்பு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் தானே நாங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும். இது மக்களுக்கான ஆட்சி. மக்களை பயமுறுத்துகிற, திசை திருப்புற எந்த சக்தியாக இருந்தாலும் வளர விடக்கூடாது. முதல்ல அவனை கண்டுபிடிச்சு விசாரிங்க. சென்னையில் அடுத்த 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? Good morning everyone. Good morning. Please sit down.
இந்த கேஸ் இது வரைக்கும் யார் டீல் பண்ணாங்க? இன்ஸ்பெக்டர் விக்ரம் அண்ட் இன்ஸ்பெக்டர் விஸ்வா சார். அடையார் லேடி டெத் கேஸில் ஏற்கனவே இவங்க 2 பேரும் ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம் சார். அந்த கேஸ் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே செகண்ட் கால் வந்ததுனால ஃபர்தராக இவங்களே ப்ரொசீட் பண்ண சொல்லிட்டேன் சார். ஆல்ரைட். ஓகே கைஸ், கேன் யூ கிவ் அஸ் an update? சார் 2 காலும் ஒரே நம்பர்லேருந்து வந்திருக்கு, பட் ஃப்ரம் வெவ்வேறு டவர்ஸ். அண்ட் ஹீஸ் யூஸ் த IMEI டெக்னாலஜி டு ஹேக் த டவர்ஸ் சார். செல்ஃபோன் ரெஜிஸ்டர் ஆனவர் பேர் மகேஸ்வரன், ஃப்ரம் ஆந்திரா, நெல்லூர். அந்த மகேஸ்வரன் இறந்து 4 மாதம் ஆச்சு சார். அந்த ஆக்சிடென்ட்ல இருந்தவரோட PM ரிப்போர்ட் என்னாச்சு? இன்னும் வரல சார். ஆக்சிடென்ட் ஸ்பாட்லேருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியில் தான் சார் அவர் இறந்துருக்காரு. எல்லா ப்ரொசீஜர்ஸும் பண்ணியாச்சு சார். பை 10:30 வில் கெட் ஆல் தி ரிப்போர்ட் சார். இந்த கேஸை பற்றி CM நேரடியாக விசாரிக்க சொல்லியிருக்காரு. நம்ம சம்பவத்தையும் தடுக்கணும், அட் த சேம் டைம் அந்த அனானிமஸ் காலரை ட்ரேஸ் பண்ணணும். அவன் ஒரு ஜெனுவனான பர்சனாக இருந்தால் why should he hide his identity? Am I right? Yes sir. He is our primary suspect. Clear? Alright. So, top priority இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஷூர் சார். இம்மீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவனுடைய ஆக்சஸ் கண்ட்ரோல் ரூமாக இருக்கிறதுனால அங்கே ஒரு கேபின் அலாட் பண்ணுங்கள். எஸ் சார். ஆல்ரைட். ஓகே சார். அப்புறம் who do you think can lead this case? Any names? I would suggest DC Mr. Aditya sir. He is an efficient officer. Aditya. Gindi, right? ஆதித்யானா நம்ம படப்ப மணி எப்படி செத்தான்? ரிலீஸ் ஆகி 4 நாள்ல இவர்கிட்ட வேலையை காமிச்சான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததா உங்களுக்கே தெரியுமே. நீங்க யாரும் ஒத்துக்க வேணாம். நானே ஒத்துக்கல. யாராவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? இல்லை சார், எவனும் வாயை திறக்க மாட்டாங்க சார். சார் இவனுங்க தான் சார். என்னையா உட்கார வச்சு விருந்தா பட போறீங்க? ஏய் ஒழுங்கா உட்காருங்கடா. சார் அந்த சபை சம்பத்தில் ஏன் நான் தான் சார். அது நான் தான் சார் ஆச்சேன். என்ன இப்படி போயிட்டு அடிக்கிறானுவா சார்? அன்றைக்கி நாங்கள் 3 பேர் தான் சார் ஒன்றா போனோம். அது என்ன சப்வே சம்பவம்? கொஞ்சம் விளாவரியா சொல்லு. அந்த கிட்டா மேட்ரு தானே சார்? டேய் அது இல்லடா, ரேப் அட்டெம்ப்ட் அதானே சார். அது நான் தான் பண்ணேன். என்ன கேஸ்ன்னு தெரியாது, என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் செஞ்சதை மட்டும் நீங்க. சார் இதில் வாயை திறக்காம ஒருத்தன் இருக்கான். அவனா வாயை திறந்த பேசினா இப்படியே கோர்ட்டு கூட்டு போவேன். இல்லைன்னா என்னோட இன்னொரு முகத்தை பார்த்துருவீங்க. என்ன கேஸுன்னு சொன்னா தானே சார் ஒத்துக்க முடியும். ஒத்து சார். ஓகே சார். ஐயோ சார் 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 நானே தான் பண்ணேன் சார் 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 செயின் இருக்கும்போது தள்ளி விட்டேன் சார். ஸ்பாட் விட்டுட்டேன் சார். பயத்தில் திருவள்ளூர் போயிட்டேன் சார். இது கேட்குற விதத்தில் கேட்டால் தான் சொல்லுவேன்ல. இவ்வளோ வீம்ப வாயை திறக்காதவன் என்ன பண்ணியிருக்கணும்? எடுத்த செயினை சேல்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது, சேஃப்டி பண்ணியிருக்கணும். இவனுக்கு வேணுங்கிறது வாங்கி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுங்க. ஓகே சார். நாளைக்கு எந்த சேதாரம் இல்லாமல் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்க. ஓகே சார். அது வரைக்கும் யாரையும் விடாதீங்க. எஸ் சார். சார் ஆதித்யா, ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ். உடனே கமிஷனர் ஆஃபீஸ் வாங்க. ஷூர் சார். சார் சார். ஹலோ ஆதித்யா, சிடா. தேங்க்யூ சார். எந்த விஷயமா உங்களை கூப்பிட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் சார். எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுற நீங்கள் இந்த கேஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஷூர். ரைட். ஸோ டெல் மீ சம்திங் அபவுட் திஸ் கை. I'm sure this half it just got lucky. Let's not be overconfident and underestimate him. CM வரைக்கும் பேச வச்சிட்டான். Sir, I will find some solution in a week. Good. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. Sir, I know these guys very well. I'll manage with them. All right. Vikram and Vishwa, join Aditya and give us your best. Sure sir. Best. Thank you sir. I'll do my level best. சார் அவன் கால் ஒரே நம்பர்லேருந்து தான் சார் வந்திருக்கு. ஆனால் மொபைல் கனெக்டாக இருக்கிறது வேறு வேறு டவர்லேருந்து சார். ஃபர்ஸ்ட் கால் ஃபேக்குன்னு எல்லாரும் நம்பின மாதிரி செகண்ட் கால் வர வரைக்கும் நம்மளால ட்ராக் பண்ண மாட்டாங்கன்னு அவனும் நம்பியிருக்கான். சார் இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்குது. ஏன் விஸ்வா கேஸுன்னு அதெல்லாம் நம்ம ஈவினிங் பார்த்துக்கலாம். அரவிந்த் சார் கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். பேசிக்காக இந்த கேஸில் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. இந்த 2 இன்சிடெண்ட்டுக்கும் ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்குமா? அப்படி எதுவும் இல்லை சார். ரிப்போர்ட்ஸ் வந்தால் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார். அடுத்தது என்னவா இருக்கும்? அடுத்த காலம் வந்தால் தான் தெரியும். வரும். நாளைக்கு காலையில் அவனோட கால் டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கு. எஸ் சார். விக்னேஷ் போலாமா?
சந்திரனுக்கு கால் பண்ணி இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என்னாச்சுன்னு கேளுங்க. ஓகே. ஹலோ சார், நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ். இந்த கேஸை ஸ்பாட்டில் இன்வெஸ்டிகேட் பண்ணது நான் தான் சார். ஒரு நிமிஷம் அது கொடுங்க. திஸ் இஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். சார், இந்த மர்டர்னு ப்ரூவ் பண்ண எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை சார். ஃபிங்கர் பிரிண்ட்டு, சிசிடிவி ஃபுட்டேஜ், சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை சார். வீடியோ உள்பக்கம் பூட்டி தான் சார் இருந்துச்சு. அந்த அம்மா தான் முதல்ல பார்த்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. மா இங்கே வாங்கம்மா. பிஎம் ரிப்போர்ட். வணக்கம் சார். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? தனா சார். என்னாச்சு? காலிங் பெல் அடிச்சு பார்த்தா அப்பவும் கதவு திறக்கல. டிவியோட சவுண்ட் மட்டும் கேட்டுட்டே இருந்துச்சு. ஜன்னல் பக்கமாக வந்து எட்டி பார்த்தா அம்மா கீழே விழுந்து கிடந்தாங்க சார். அம்மா இங்கே தனியாக தான் சார் இருக்காங்க. பையன் வெளிநாட்டில் இருக்காரு. அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிப்பாங்க சார். பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ண சொல்லி சொந்தத்திலே ஒரு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணாங்க சார். அதுவும் நடக்காமல் போயிடுச்சு. நீ போய் மற்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணு. சார், இவ்வளோ சீக்கிரமாக எல்லா ரிப்போர்ட்ஸும் கொடுக்க முடியுமா? கொடுத்துருங்க. ஓகே ஷுவா, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பாக. தேங்க்ஸ். தேங்க்யூ சார், இது அந்த லேடியோட மெடிக்கல் ரிப்போர்ட் சார். அவங்க ரிலேஷன்ஸ் சென்னை வந்துட்டாங்களா? எஸ் சார். அவங்கள விசாரிச்சிங்களா? என்கொயரி பண்ணிட்டோம் சார். அந்த சிக்னலை சர்வீஸ் பண்ண வந்தவங்க அவனை கூட்டிகிட்டு வர தான் சார் விஸ்வா போயிருக்காரு. ஆர் யூ ஷூர் இட்ஸ் அன் ஆக்சிடென்ட்? எஸ் சார். ப்ரைவேட் பில்டிங்லேருந்து கூட ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம் சார். எப்படியா டீல் பண்ணுவீங்க? வாட் ஆஃப் ஹீஸ் இன்னசென்ட்? இல்லை சார், அவன் என்ன கேட்டாலும் சொல்லியிருக்க மாட்டான். இவன் சொல்லிட்டா அவனை பிடிச்சிடுவியா? இல்லை இவன் தான் கால் பண்ணான்னு ப்ரூவ் பண்ணுவியா? சாரி சார். லேவ் ஹிம். எஸ் சார். தேங்க்யூ சார். அந்த லேடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு? சார், அவங்க ஹார்ட் அட்டாக்ல சேர்த்துட்டாங்கன்னு தான் ரிப்போர்ட்டில் இருக்குது சார். சார் சார் சொல்லுங்கள். ஹலோ, அவனா? அவன்தான் ஸ்ரீனிவாசன் சார். அந்த ஆக்சிடென்ட்ல இறந்தவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்? சார், பிளட்ல ஆல்கஹால் கண்டென்ட் இருக்க தான் சார் ரிப்போர்ட் இருக்கு. சார் என்ன? சார், திரும்ப திரும்ப என்ன பத்தி என் பேரை பத்தியும் கேட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே 2 விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. அது ஏதோ விளையாட்டா சொன்னான்னு விட்டுட்டீங்க. பட் இதையும் விளையாட்டை எடுத்துக்காதீங்க. இது ஏதோ ஒரு பேங்க். அது அண்ணா நகர்னு நினைக்கிறேன். அந்த பேங்க்ல இருந்து பல கோடி ரூபாய் காணாம போகுது சார். பணத்தை பறி கொடுத்த மக்கள் பேங்க் வாசல்ல கண்ணீரும் கம்பளையுமா பரிதவிச்சு நிற்கிறாங்க சார். அவங்களை சமாதானப்படுத்த முடியாம மேனேஜர் தவிக்கிறார் சார். தயவு செய்து பொதுமக்கள் பணத்தை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க சார், ப்ளீஸ். விக்னேஷ் சார், அண்ணா நகர் ஏரியாவில் எத்தனை பேங்க் இருக்குன்னு மொத்த லிஸ்ட் எடுங்க, இன்க்ளூடிங் ஏடிஎம். ஓகே சார். எல்லா பேங்க்ஸ் அண்ட் ஏடிஎம்க்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லுங்க சார். பேங்க் எம்ப்ளாயிஸ் அலர்ட் பண்ணுங்க. எஸ் சார். கஸ்டமர்ஸை தரவா செக் பண்ணிட்டு உள்ள அனுப்ப சொல்லுங்க. சார். ஷூர் சார். பணத்தை பறி கொடுத்த மக்கள் பேங்க் வாசல்ல கண்ணீரும் கம்பளையுமா பரிதவிச்சு நிற்கிறாங்க சார். அவங்களை சமாதானப்படுத்த முடியாம மேனேஜர் தவிக்கிறார் சார். அண்ணா நகர், திருமங்கலம், முகப்பேர், அப்புறம் ஜேஜே நகர் எஸ்டேட், இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 42 பேங்க், 85 ஏடிஎம் இருக்குது சார். சார், யூ கோ டு அண்ணா நகர். எஸ் சார். விஸ்வா சார், நீங்க திருமங்கலம் போங்க. எஸ் சார். ஸ்ரீனிவாசன் சார், ஜேஜே நகர் அண்ட் அம்பத்தூர் ஏரியாவை நீங்க பாத்துக்கோங்க. ஒவ்வொரு பேங்க்ல இருக்கிற லிக்விட் கேஷ் எவ்வளவு, எந்தெந்த பேங்க்ல ஈஸியா நுழைறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தரவா செக் பண்ணுங்க. எஸ் சார். ரிப்போர்ட் மீ ஈச் அண்ட் எவ்ரி 15 minutes. மர்ம நபரின் புதிய தகவல். சென்னையில் உள்ள வங்கியில் பணம் கொள்ளை போகப் போவதாக முன்னெச்சரிக்கை. மர்ம நபரின் எச்சரிக்கையை அடுத்து வங்கிகளுக்கு காவல் பலப்படுத்தப்பட்டுள்ளது. துணை ஆணையர் ஆதித்யா தலைமையிலான தனிப்படை தீவிர கண்காணிப்பு. ஓகே, அம்ஜிக்கரை கோயம்பேடு ஸ்டேஷன்ல இருந்து ஃபோர்ஸ் அனுப்ப சொல்றேன். அந்த
ஏரியாவில் 113 பேங்க்ஸ் அண்ட் ஏடிஎம்ஸ் இருக்கு. How can you find that branch? சார் லிக்விட் கேஷ் அதிகமாக டர்ன் ஓவர் ஆகிறது 13 பிரான்ச்சஸ். கேஷ் ஃபில் பண்ண ஏடிஎம் 26. ஸோ நம்ம முழு கவனமும் அங்கே மட்டும்தான் இருக்கு. இதில் எந்த ஃப்ளாவும் நடந்துடக்கூடாது. ஐ won't let it happen. மொத்த டிபார்ட்மெண்ட்டே ஒருத்தன் சுத்தல விடுறான் சார். கண்டிப்பாக சிக்குவான். சார் எல்லாம் ஓகே? ஆமாம், அப்போ மீடியாவுக்கு ஃபோன் பண்ணுறது ஜேஜே நாட் டவரில் கனெக்ட் ஆகிருக்கு சார். இந்த ஏரியா ஃபுல்லாக சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன் சார். சார் செகண்ட் டே பேங்க் ஓப்பன் ஆயிடுச்சு சார். இதுவரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை சார். எல்லா கஸ்டமரும் உள்ள அலோவ் பண்ணுறாங்க சார். எவ்ரி கஸ்டமர் செக் பண்ணி சார். சார் திருமங்கலம் ஏரியாவில் தான் சார் பேசுகிறேன். லஞ்ச் ஹவர் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். எல்லா டீட்டெயில்ஸும் ஏசி ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிட்டேன் சார். இது வரைக்கும் நடந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். வி ஆர் ஆன் தி ரைட் ட்ராக் சார். குட். ஹலோ யாரு? கனரா பேங்க் ரீஜனல் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் சார். இங்கே க்ளோசிங் டைம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். சார் செட். ஆஃப்டர்நூன் வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. பேங்க்லேருந்து கால் பண்ணாங்க. நாம இப்போ கரெக்டான ரூட்டில் போயிட்டு இருக்கோம். பண பரிவர்த்தனை சீராக நடைபெற்று வருகிறது. அண்ணா நகர் முகப்பேர் பகுதிகளில் உள்ள வங்கிகளுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது வரைக்கும் எந்த சம்பவம் நடக்கல. ஐ திங்க் we have the situation under control சார். நம்ம அவனை ஜெயிச்சிட்டோம் சார். மேடம், என் பையன் வெளிநாட்டில இருந்து பணம் அனுப்பிச்சிருக்கான். அதை எடுக்கலான்னு ஏடிஎம்க்கு போனேன். பணம் இல்லைன்னு காட்டுது. கொஞ்சம் பாருங்க மேடம், என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க சார். பணம் அவசரமா தேவைப்படுது மேடம். பணம் எதுவும் வரல சார். எப்போ போட்டாங்க? போட்டு 2 நாள் ஆச்சு மேடம். சார் எவ்வளோ அமௌண்ட்னு தெரியுமா? அது 25,000ன்னு சொன்னான். ஆஃபீஸ் போகணும் மேடம், கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. வெயிட் பண்ணுங்க சார். சர்வர் டவுன் ஆகுது சார். கொஞ்சம் அவசரம் சார். 12 மணிக்குள்ள கட்டணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா சார்? நில் பேலன்ஸ்னு காட்டுது, செக் பண்ணுங்க. இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான் மேடம். இருங்க நான் செக் சார், பண்ணுறேன். ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டணும். என் வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு சார். புரியுதுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ப்ராசஸ் லேட் ஆகக்கூடாதுன்னா பேங்க் திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணுறேன். ஸ்கூல் ஃபீஸ் இன்னும் கட்டணும் மேடம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை சார். இங்கேயும் சேம் ப்ராப்ளம் தான். நான் போய் பிஎம் பார்த்துட்டு வரேன். என்னாச்சு மேடம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், செக் பண்ணி சொல்லுங்க. கிளியரா சொல்லுங்க. மேடம் சார், உங்க கொஞ்சம் கஷ்டம் சீக்கிரம் ஏற்பட பாருங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு சொல்றேன். சார், வந்திருக்க கஸ்டமர்ஸோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாமே நில் காட்டுது சார். என்னையா சொல்ற? எஸ் சார். கஸ்டமரோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லு. 14138. மேம், அத பத்தி தான் பேச போயிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. செக் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. சார், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, வந்து லேட் ஆகும் தெரியுதா? முன்னாடியே கால் பண்ணி ரெடி பண்ண சொல்லுங்க. சார் கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் ப்ளீஸ். சார் சொல்லுங்க சார். நீங்கள் எங்கள் பிரான்ச்சோட வேல்யூபிள் கஸ்டமர், அதனால உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன். சம் சர்வர் இஷ்யூன்றனால எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் பணம் இல்லைன்னு காட்டு. என்ன சொல்றீங்க சார்? என்னது பணம் போச்சா? நீங்க சொன்ன பேங்க் இதானா? சொன்ன மாதிரி நடந்துச்சா? சொன்ன மாதிரி பேங்க்ல பணம் ஆட்டே போட்டாங்கடா. திருமங்கலம் சிக்னல் கிட்ட இருக்கிற எம்சிபி பேங்க்ல இருந்து பேசுறேன் சார். ஏதோ பணம் மிஸ் ஆயிருக்கிறதா பப்ளிக் ஒரே பேனிக் ஆயிருக்காங்க சார். என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? பிசிக்கலா இந்த அட்டெம்ப்ட் நடக்கல சார். மேபி ஃபிஷிங்கா இருக்கலாம் சார். சார் நில்லுங்க ரசிகல் அலோட் கிடையாது. நில்லுங்க சார். சைலன்ஸ் சைலன்ஸ் சார், சொல்றது கேளுங்க சார். உள்ள இருந்து வேடிக்கை பாக்குறியா? முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். என்னன்னு கேளுங்க சார். வாங்க சார். எப்போ சார் எனக்கு பணத்தை திருப்பி கொடுக்க போறீங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க சார். தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. பொறுமையா இருக்கிறேன் சார். பேங்க்ல பணம் கொள்ள போச்சுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு தான் லாஸ். பணத்துக்கு பிரச்சனை இல்லைங்க, எங்க அவசரத்துக்கு வேணும்ல. ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இதுக்கு மேல எவ்வளவு நேரம் தான் டைம் கொடுக்கறது? விஸ்வா, ட்ரான்சாக்ஷன் பண்ண கஸ்டமர் நான் தான் சார். போங்க போங்க நம்ம இன்வெஸ்டிகேட் போங்க. ப்ளீஸ் மூவ். என்ன சார் நடந்துச்சு? சார், இது வந்து ஒரு மகளிர் சுய உதவி குழுக்களோட பணம் சார். இது நாங்க தான் வேற வேற பிரான்ச்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இட்ஸ் a 2 hour process. கரெக்டா அதே நேரத்துல தான் வேற ஏதோ ஒரு அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. எந்த அக்கவுண்ட்க்கு? எவ்வளவு கேஷ்? 77 crores. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன அக்கவுண்ட்டும் ஹிடன் ஆயிருக்கு சார். Is it a technical error? Yes, it is a technical error. Please come sir. My IT team is taking care of it. Hey, pull up the What's file. going on? Check பண்ணிட்டு இருக்கேன் சார். இதுதான் சார் அந்த transaction. Sir. Shall I? Are you sure? Yes, sir.
எல்லா அக்கௌண்ட்ல அமௌண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சார். அந்த அக்கௌண்ட் இஸ் ஹிடன். இஸ் இட் பாசிபிள்? எஸ் சார், இட் இஸ் பாசிபிள். ஜஸ்ட் கிவ் மீ a second. சொல்டா விக்னேஷ். Gone into the website. இப்போ அது ஓப்பன் Username, password. சூப்பரா. Okay. Sir, I got it. அந்த ஹைடான அக்கௌண்ட் ஹோல்டர் இப்போ உயிரோடு இல்லை சார். ஆனால் இந்த அக்கௌண்ட் ரொம்ப நாளாக ஆக்டிவில் இருக்குது அண்ட் லாட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஹேப்பன் சார். பேங்க்கில் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக செக்யூரிட்டி சிஸ்டமை பிரேக் பண்ணியிருக்காங்க சார். அதனால தான் யாரோ ஈஸியாக ஹேக் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் லிஸ்ட்லாம் தரவா வெரிஃபை பண்ணிவிட்டு பேங்க் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எஸ் சார். வழியை மறிக்காதீங்க ப்ளீஸ், வழியை மறிக்காதீங்க. லிசன் எவ்ரிவன், யாரும் பதட்டப்பட வேணாம். எல்லாரோட பணமும் சேஃபாக தான் இருக்கு. ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர். தயவு செஞ்சு தப்பான நியூஸை வெளியே விடாதீங்க. சார் கிளம்புங்க சார். சார் போதும் கிளம்புங்க. கிளம்புமா. நீங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போங்க. எஸ் சார். நான் முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ணுவேன். ஓகே சார். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அரவிந்த். சார் சாரி சார். Yeah, Aditya. The money has been recovered. Well done. நெட்வொர்க்கில் ஏற்பட்ட கோளாறை புதிதாக நியமிக்கப்பட்ட ஆதித்யா தலைமையிலான தனிப்படையினரை சரி செய்தனர். எப்படியோ பணத்தை காப்பாத்திட்டாங்கப்பா. நடக்கிறதெல்லாம் முன்னாடியே சொன்னா பாரு, அவன் உண்மையிலேயே வெயிட் கைப்பா. டாக்டர் சொல்லுங்க ஆதித்யா. நான் இப்போ உங்களை பார்க்க வரலாமா? யூ வெல்கம். ஹாய் டாக்டர். வாங்க ஆதித்யா, உட்காருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஹவ் ஆர் யூ? ஆல் குட் சார். எப்படி போயிட்டு இருக்கலாம்? பார்த்துருப்பீங்களா சார், ஒருத்தன் எல்லாரையும் அலைய விட்டுட்டு இருக்கான். உங்கள் தொழில் அது ஒன்றும் புதுசு இல்லையே சார். எஸ் டாக்டர், பட் இவனை இக்னோர் பண்ண முடியல. பேங்கில் நடக்க போகிற இன்சிடெண்ட்டை பற்றி அவன் முன்னாலே சொன்னான். அவன் என்ன சொன்னானோ அது என்னாலையும் ஃபீல் பண்ண முடிஞ்சது. நான் போன இடத்துலையும் அவன் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. இது எப்படி டாக்டர் பாசிபிள்? இந்த உலகத்தில் விசித்திரங்கள் ஏராளம். அதெல்லாம் பார்த்துட்டு கடந்து போயிடணும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. டாக்டர், அவன் எப்படிப்பட்டவன்னு என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியல. சரிதான், நம்ம கூட நெருங்கி பழகிறவங்கள பற்றியே நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அது நம்ம சிலரோட பேச பேச நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளும் அறியாமல் அவங்க மேலே ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிறோம். உண்மைதான் டாக்டர், இந்த விஷயத்தில் எங்களுக்கு உங்கள் ஹெல்ப் வேணும். டெஃபினெட்லி. அவன் உங்ககிட்ட பேசினதை பூரா நான் கேட்கணும். ஐ மஸ்ட் லிசன் டு ஹிஸ் வாய்ஸ். நானே ஒரு நாள் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன். இட் வில் பி கிரேட் ஹெல்ப் சார். முக்கிய செய்தி: மர்ம நபரின் தகவல்களால் அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்தேறிய நிலையில் மர்ம நபர் மீண்டும் ஒரு தகவல் மூலம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அவரின் குரல் பதிவினை இப்போது கேட்கலாம். சார், பொதுமக்களோட பணத்தை எப்படியோ காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ சார். இன்னொரு தகவல் சார், சென்னையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட், அங்கே ஆயிரக்கணக்கான வீடுங்க இருக்கு. அங்கே கேஸ் வெடிச்சு ஒருத்தங்க சாக போறாங்க சார். எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். எந்த சம்பவமும் நிகழாமல் தடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஐ பிலீவ். என்ன டாக்டர் சொல்றீங்க? அவன் குரல்ல ஒரு பதட்டம் இருக்கு, ஒரு தவிப்பு இருக்கு. அது போலியானதா எனக்கு தெரியல. பல்கேரியாவில் பாபா வங்கான்னு ஒரு லேடி, அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க எதிர்காலத்தை பற்றி சொன்னதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி ஜஸ்ட் 1 minute. பிரான்ஸில் நாஸ்ட்ரடாமஸ்னு ஒருத்தர் 15th centuryல அவர் அப்போ பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கேன். அமெரிக்காவில் பிரசிடென்ட் கென்னடியை 2 பேர் சுட்டுக் கொள்வாங்க, அதில் ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னார். ஃபேக்ட். புதருக்கு பின்னாடி நின்று சுட்டவனை இன்னும் கண்டுபிடிக்கலையே. அப்புறம் அமெரிக்காவில் ட்வின் டவர்ஸை 2 பறவைகள் தாக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணார். 9/11 நடந்துச்சே. இவ்வளவு ஏன், நாஸ்ட்ரடாமஸ் தன்னுடைய கல்லறையை ஆராய்ச்சி பண்ண 2 பேர் வருவாங்க, அதில் ஒருத்தன் மர்மமான விதத்தில் சாவான்னு சொன்னார். அதே மாதிரி ஒருத்தன் மர்மமாக தான் செத்தான். அவர் ப்ரெடிக்ட் பண்ணதுலேயே ரொம்ப முக்கியமானது, இந்த உலகத்துக்கே வழிகாட்ட இந்தியாவிலேருந்து ஒரு தலைவர் வருவார்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இது வரைக்கும் நடந்ததா தெரியல. நடக்கலாம்,
நடக்கணும். என்னுடைய அபிப்பிராயம் சரின்னா அவங்கள மாதிரியே இவனும் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம். தீர்க்கதரிசியின் இந்த தகவல் எச்சரிக்கையாக இருந்தாலும் பொதுமக்கள் மனதில் ஒரு பீதியை ஏற்படுத்தியுள்ளது. தீர்க்கதரிசி குறிப்பிட்ட அடுக்குமாடி குடியிருப்பு எது என்பதை கண்டுபிடிப்பதே காவல்துறையினருக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகம் நிறைந்த OMR, ECR, உரகடம், அம்பத்தூர், அண்ணாநகர் பகுதிகளில் உள்ள குடியிருப்பு வாசிகள் தங்களுடைய வீட்டில் உள்ள எரிவாயு இணைப்பை கவனத்துடன் கையாள அறிவுறுத்தப்படுகிறார்கள். இங்கே மெயின்டெனன்ஸ் பார்க்குறது யாரு? இவர் தான் சார். நீங்கள் தான் மெயின்டெனன்ஸ் பார்க்குறதா? வணக்கம் சார். இங்கே மொத்தம் எத்தனை வீடு இருக்குது? எல்லா பிளாக்கும் சேர்த்து 1760 வீடு சார். மொத்தம் 1760 வீடு இருக்குது சார். எந்த வீடுன்னு கண்டுபிடிக்கல கஷ்டமாக இருக்குது சார். ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக அலர்ட் பண்ணுங்க. எஸ் சார். யாரு? Anybody here? என்ன பயந்துட்டியா? என்ன பயங்கர ஷாப்பிங்கா? Groceries, vegetables. தீபா கிட்ட பேசினியா? எப்படி இருக்கா? இப்பதான் கார்ல வரும்போது பேசிட்டே வந்தேன். She is fine. அவ டெக்ஸஸ்ல தானே இருக்கா? ஆமா. போய் ஜாலியா கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம்ல. போகணும். அப்புறம் மெயின்டெனன்ஸ்ல இருந்து கேஸ் லீக் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொன்னாங்க. உனக்கு கால் வந்துச்சா? இல்லையே. புவர் மெயின்டெனன்ஸ். எதுக்கும் கேஸ் ஸ்மெல் வருதான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் உள்ள லைட் ஆன் பண்ணுப்பா. சரியா? பாய்மா. ஆஃபீஸா? இல்ல, ஒரு காரை வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம் மேடம். அதான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலான்னு போயிட்டு இருக்கேன். சரி சரி. என்னாச்சு? தெரியலையே. என்ன பிரச்சனை? சத்தம் வருதுன்னு நினைச்சேன். என்னங்க, எங்க இருந்து சத்தம் வந்தது? கார் பார்க்கிங்ல ஏதோ வெடிச்சிருச்சுமா? ஐயோ, கார் பார்க்கலையா? தீர்க்கதரிசி கூறியதை போல மீண்டும் ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் சென்னையில் நடந்தேறியுள்ளது. காரில் இருந்த கேஸ் சிலிண்டர் கசிந்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. காரை ஸ்டார்ட் செய்யும் போது ஏற்பட்டுள்ள 11 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆகி சார். உடனே ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். எப்படி நடந்துச்சு? ஓல்டு மாடல் கார் சார். கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நாளாக காரை யூஸ் பண்ணல சார். காரில் கேஸ் லீக் ஆகிருக்கு. அது கவனிக்காமல் ஸ்டார்ட் பண்ணனால ஸ்பார்க் ஆகிடுச்சு சார். இவர் யாரு? இந்த லேடியோட ஹஸ்பண்டு சார்.
சார் அப்போவே சொன்னா சார், ஒருத்தர் சொல்றது நடக்குது, கவனமா இருக்கான்னு. வீட்டில் கேஸ் லீக் இருக்கான்னு கவனமா செக் பண்ணா. ஆனால் காரில் இருக்கான்னு செக் பண்ணாமல் விட்டாலே சார். காரை விற்கிறதுக்கு நேற்று ஒரு ஓலெக்ஸில் ஆட் கொடுத்துருந்தோம். அதுக்குள்ள எப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல சார். போயிட்டாலே சார். சிசிடிவி செக் பண்ணீங்களா? எல்லா ஃபுட்டேஜும் எடுத்தாச்சு சார். மெயின்டெனன்ஸில் யார் இருக்கா? இவர் தான் சார் மேனேஜர். விசிட்டர்ஸ் லிஸ்ட்டில் எனக்கு உடனே வேணும். கொண்டு வர சொல்கிறேன் சார். சிலிண்டரை டேம்பரிங் பண்ணியிருப்பாங்க. இருக்கலாம் சார், வாய்ப்பு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கா ஆதித்யா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க டீம்ல? உடனே கமிஷனரை போய் பாருங்க. சார், மே ஐ கம் இன்? தட்ஸ் அ குட் ஷாட். தயாலன் கொஞ்சம் வெளியே. ஓகே சார். சார் வாங்க ஆதித்யா சார். உங்களை பற்றி கொடுத்த பில்டப்பை கேட்டபோது ஒரே நாளில் எல்லாத்தையும் சாதிச்சு கிழிச்சிடுவீங்கன்னு நினச்சேன். வாட் அ டிசப்பாயின்மெண்ட். இது வரைக்கும் ஒரு மண்ணு முடிக்கல. அவனையும் பிடிக்க முடியல, நடக்கிறதெல்லாம் தடுத்து நிறுத்தவும் முடியல. சார் பேங்க்ல பணத்தை ரெக்கவர் பண்ணிட்டா பெரிய அச்சீவ்மெண்ட் நினைப்பா உங்களுக்கு. அதோட கிரெடிட் எல்லாம் தீர்க்கதரிசிக்கு தான் போயிருக்கு, மறந்துடாதீங்க. மீடியாவிலேருந்து எதிர்கட்சிக்கார வரைக்கும் கேள்வி கேட்டு கிழிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஐ ஹேவ் நோ ஆன்சர்ஸ் ஃபார் தம். திண்டிவனம் அருகே அச்சுக்காடு கிராமத்தில் மூடப்படாத ஆழ்துளை கிணற்றின் பள்ளத்தில் சிக்கிய 3 வயது பெண் குழந்தை சிறுமி ராகவியை மீட்க மீட்புப் படையினர் முயற்சி. பேரிடர் மீட்பு குழுவினரும் சம்பவ இடத்திற்கு வருகின்றனர். பிரேக்கிங் நியூஸ் வந்தாலே நமக்கு பீதி ஆற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. Did you see the mess? நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்கன்னு. கேட்கல. ஓவர் கான்ஃபிடன்ஸில் எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்து நிற்கிறீங்க. இனிமேல் நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ அது ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, இந்த கேஸை 2 நாள் க்ளோஸ் பண்ணணும். ஐ டோன்ட் வாண்ட் எனி பிளடி எக்ஸ்கியூசஸ். ஐ வாண்ட் ஆன்சர்ஸ். இஸ் தட் கிளியர்? சார் அவுட். விக்ரம், வேற யாராவது ஒரு டீமை வச்சு வேலை பாருங்கன்னு சொன்னால் நம்மெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யலன்னு அர்த்தம். கமிஷனர் அப்படி தானே சொல்கிறாரு. சரி விடு மச்சி. நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட்லேயும் மதிப்பு இல்லை, பப்ளிக்டையும் மதிப்பு இல்லை. நம்ம பொழப்பு அப்படி. சரி, ஃபீல் பண்ணாத போ. எப்படி கொண்டு போனாலும் ஏய், என்னடா இங்க உட்காந்து தட்டின்னு இருக்க? தூங்கலையா? இல்லைப்பா, நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸுமே ஆக்சிடென்ட்ஸ்னு ப்ரூவ் ஆகுறது. பட் இது எதுவுமே விபத்து இல்லைன்னு உள் மனசு சொல்கிறது. தூக்கமே வரலப்பா. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டிகேட்டராக இருந்திருந்தான்னா சின்ன கோடை போட்டு அதுலேருந்து ஒரு பெரிய ரோடையே போட்டுருவான். அவன் கோடோ ரோடோ போட்டு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகலாம். அவன் பாட்டும் புள்ளிகளை அடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான், எங்கேயும் ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டேங்கிறான். அந்த புள்ளிகளெல்லாம் இணைச்சு பாருங்கண்ணா. ஆத்துக்கு முன்னாடி கோலமாவது போடலாம். நான் இப்போதான் கோடு ரோடு போட சொன்னேன், நீ கோலமே போட சொல்ற. குட் ஒன். ஓகேடா, குட் நைட். என்ன பண்றீரோ? புள்ளிகளை சேர்த்து பாத்திர வேண்டியதுதான். இந்த இடம் அடையாறு மாதிரி தெரியுது. வீட்டை சுற்றி மரங்களா இருக்குது. செங்கல் கட்டணம் மாதிரி தெரியுது. வீட்டுக்குள்ள ஒரு லேடி தனியா இருக்கிறாங்க, ஆபத்தில் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறாங்க. அவங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். அந்த இடத்த பார்த்தா மவுண்ட் ரோடு மாதிரி தெரியுது. ஒரு கார் லாரி நேருக்கு நேரம் மோதி ஆக்சிடென்ட் நடக்க போகுது. அந்த காரில் இருக்கிற ஒருத்தர் சாக போறாரு மேடம். எப்படியாவது காப்பாத்துங்க மேடம் ப்ளீஸ். இது ஏதோ ஒரு பேங்க், அது அண்ணா நகர்னு நினைக்கிறேன். அந்த பேங்க்ல இருந்து பல கோடி ரூபாய் காணாம போகுது சார். அவங்களை சமாதானப்படுத்த முடியாம மேனேஜர் தவிக்கிறார் சார். தயவு செய்து பொதுமக்கள் பணத்தை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க. காவல்துறை கட்டுப்பாட்டு அறை அழைத்ததற்கு நன்றி. ஹலோ, காவல்துறை கட்டுப்பாட்டு அறை, நான் உங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? மேடம், நான் தான் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. என் குரலை கேட்டா எல்லாருக்கும் தெரியுது. உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? ஹலோ மேடம், யாராவது லைன்ல இருக்கீங்களா? லைன்ல வாங்க. தம்பி பதட்டப்படாதீங்க. என் பேர் இனியன். நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட். உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்திருக்கேன். நீங்க டாக்டர் இனியன், அண்ணா நகர், am I correct? மகிழ்ச்சி. என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு ரொம்ப நன்றி. பட் நான் அண்ணா நகர் இல்லை, அதே கூகுள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருப்பேன்.
சரி டாக்டர், என்கிட்ட என்ன கேட்க விரும்புறீங்க? தம்பி நீங்கள் முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ். இப்போ உங்கள் ஆழ் மனசில் எத்தனை நாளாக இந்த மாதிரி நடக்க போகிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது? அது வந்து டாக்டர், போன வருஷம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு நினைவு திரும்புகிற அன்னைக்கு ஏதோ ரயில் ஆக்சிடென்ட்ல ஒரு பையன் சாக போகிறதா எனக்கு தோணுச்சு. அது ஏதோ கனவாக இருக்குன்னு தான் நான் முதல்ல நினச்சேன். ஆனால் மறுநாள் பேப்பரில் நான் பார்த்து பழகின அதே முகம் ரயில் ஆக்சிடென்ட்ல இறந்து போகிறதா வந்துச்சு. அன்னையிலேருந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. அது தந்த வலியும் வேதனை என்ன ரொம்ப பலவீனமாக்கிடுச்சு டாக்டர். சில சமயம் தற்கொலை பண்ணிக்கலாம். கூல்டான். உணர்ச்சி வசப்படாதீங்க. அந்த லொகேஷன் மாற்றிட்டான். என்னடா சிக்னல் கண்ட்ரி டு கண்ட்ரி ஜம்ப் ஆகுது, மாறி மாறி வந்துட்டு இருக்கான். இப்போ நான் கால் பண்ணதுக்கு முக்கிய காரணம் நம்ம நாட்டோட பொக்கிஷம், பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம மண்ணில் இருக்கிற விலை மதிப்பற்ற கடவுள் சிலையை வெளிநாட்டுக்கு கடத்த போறாங்க. அது இப்போ இருக்கிற இடம் நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கிற இடம் மாதிரி தெரியுது. அந்த இடத்தை சுற்றி கட்டடமும் ரோடுகள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட கௌரவ சின்னத்தை எப்படியாவது காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். நான் இந்த தகவலை மீடியாவுக்கு சொல்ல போறதில்ல. அது குற்றவாளிக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பா அமைஞ்சிடக்கூடாது. He is not a psycho. Neither is he a patient. மறுபடியும் சொல்றேன், அவன் ஒரு தீர்க்கதரிசி. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். அதனால் தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட விட்டுருக்கான். முதல்ல அந்த கடவுளை காப்பாத்துங்க. He is a prophet. நெட்வொர்க்கே மாறிட்டு 3 நிமிஷம் கால்ல 3 கண்ட்ரி மாறிட்டு. చెప్పాను కదరా నీకు, పొద్దున్న సరికి నాకు అందాల. మాట మారితే ఈ కొండారెడ్డికి నచ్చదు, తెలిసిందా? పెట్టా ఫోను. குண்டாரெட்டியா? ஆமாம் சார். அப்போ அந்த யார்டு தான் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் சார். நாங்கள் உடனே வரோம். யார் சார் கொண்டாரெட்டி? செல கடத்தல் கும்பலில் பெரிய கை. கஸ்டம்ஸ், போலீஸ், எக்ஸைஸ்னு எல்லா இடத்துலையும் செல்வாக்கான பிஸ்னஸ் மேன். ఏరా పార్థిబా, బాగుంటావా? உங்களை மாதிரி பெரியவங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறை? రేయ్, మైసూరు చక్రయ్య నీ గురించి చాలా గొప్పగా చెప్పుంటాడ్రా. నువ్వుదా లీడింగ్ సెల్లర్ అని. నా గురించి తెలవకపోయినా ఎవరికి చెప్పనక్కర్లేదురా. నేను కొండారెడ్డిరా, కొండారెడ్డి. మీరు ఈ బిజినెస్లో సామ్రాట్. ఆ లోకల్, ఇంక ఇంటర్నేషనల్. டேய், ఎక్కడున్నాడ్రా నా దేవుడు? రా చూపించు. வாங்க. எங்க இருக்கு? தோசை. చెప్పరా, నేను ఏం చేయాలి నీకు? అర్జెంటుగా ఒక 300 కోటి కావాలన్నయ్య. ఏది బై ఎలక్షనా? అవునన్నయ్య. సరే పంపిస్తాను నీకు. థ్యాంక్స్ అన్నయ్య, చాలా సంతోషం. సరే, ఇదో ఫోన్ తీసుకో. పౌరేందో ఇక్కడ ఉన్న వాళ్ళకి తెలవదు స్వామి. అందుకే నిన్ను ఫ్రాన్స్కి పంపిస్తున్నాను. ఇది నా భాగ్యం. ரெடியாரு, இது 1000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள விக்கிரகம் ஃப்ரம் தஞ்சாவூர். ఒరే పార్థివా, నాకు ఒక పవర్ ఉందిరా. నా కంటితో చూసే ఈ శిల డీటెయిల్స్ చెప్పగలను. ఇది ఇరిడియం విగ్రహం. లోపల ఉన్నది మరగదం. అందుకేరా 1000 కిలోమీటర్ దాటి ఇక్కడికి వచ్చాను. నా స్వామికి నా చెప్పనదే రేటు 500 కోటి. 100 కోటి అడ్వాన్స్. ఒరే రాజు, చెప్పండి సార్. పంపిరా.
పార్థివా ఈ శిలని నేను చెప్పిన అడ్రస్కు జాగ్రత్తగా చేర్చాలా. డబ్బులు ఎక్కువ వచ్చాయని తారుమారు చేశావో నీ ఇంట్లో నీ ఫోటోకి మాల ఉంటుంది. జాగ్రత్త. ரெட்டி காரு, நான் எதிர்பார்க்காத பணத்தை அட்வான்ஸாகவே கொடுத்துருக்கீங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? இதே சாமி நீங்கள் சொன்ன இடத்துல இருக்கும். ఈ కొండారెడ్డికి మాట మారితే నచ్చదు. జాగ్రత్తగా పనిచేయి. சார் அது கொடு சார். இந்த கண்டெய்னர் கூட தான் சார் போயிட்டு வந்தாங்க. அங்கே 3 பேர் உள்ளே போகிறான். அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அப்டேட் பண்ணுங்க. நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏய் வா. விஸ்வா, டேக் லீட். ஓகே ஓகே சார். உன் பின்னாடி லெஃப்ட்ல ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாரு. எதுவும் ஆகலைல்ல? நோ சார். ஃப்ரண்ட்ல கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லெஃப்ட்ல ஒரு கிரேன் ஒன்று அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு சார். விடாத விடாத விடாத. போ போ. போடா போடா, நீங்க முடிச்சு போடா போடா. விடாத விடாத. ₹800 கோடி மதிப்பிலான சிலைகள் மீட்கப்பட்டன. தீர்க்கதரிசியின் எச்சரிக்கையால் பிரான்சிற்கு கடத்தவிருந்த 800 கோடி மதிப்பிலான நடராஜ சிலை உட்பட 3 சிலைகள் மீட்கப்பட்டன. பார்த்திபன் and his associates were shot at. சார், நடந்த துப்பாக்கி சூட்டில் குற்றவாளிகள் மட்டும்தான் சார் இறந்திருக்காங்க. Really? No comments. Next. இது மனித உரிமை மீறல் இல்லையா சார்? This is a sensitive case. சென்னை திருமங்கலத்தில் இயங்கி வந்த எம்சிபி வங்கியின் கிளை மேலாளர் சதாசிவம் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் மீது போடப்பட்ட வழக்குகளுக்கு பயந்து அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்று தெரிய வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இதே வங்கியில்தான் பல கோடி ரூபாய் பணம் காணாமல் போயிருந்ததாக தகவல் வெளியானது. போலீசாரின் விசாரணையில் மீட்கப்பட்ட அந்த பணம் சொல்லுங்க சார். நான் தான் தீர்க்கதரிசி. ரொம்ப முக்கியமான விஷயம். மயிலாப்பூர் கிண்டி ஏரியாவில் அடுத்தடுத்து 2 கொலைகள் நடக்க போகுது. தயவு செஞ்சு காப்பாத்துங்க ப்ளீஸ். எப்படியாவது காப்பாத்துங்க. ஹலோ, அத்தனையும் காலம் எல்லாம் டீ குடிக்க போயிட்டாங்க. சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். சார், அவன் மறுபடியும் கால் பண்ணிட்டான் சார். அடுத்தடுத்து மர்டர் நடக்க போறதா சொல்றான் சார். எங்கே? மயிலாப்பூர் கிண்டின்னு சொன்னான் சார். எப்போ? அதை சொல்லாம கட் பண்ணிட்டான் சார். விக்ரம விஷாவை அந்த ஏரியாவுக்கு போக சொல்லுங்க.
immediately check all the CCTV from Mylapore to Mount Road. ஸ்ரீனிவாசன் கால் பண்ணுங்க. ஸ்ரீனிவாசன், நீங்கள் வரும்போது என்ன டைம் இருக்கும்? சார் 11:30 சார். நாங்கள் ரவுண்ட்ஸ் வரும்போதே மர்டர் நடந்து முடிஞ்சிருச்சு சார். எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். சார் ஸ்ரீனிவாசன்ட்ட பேசியாச்சு சார். எல்லா ஃபுட்டேஜையும் கண்ட்ரோல் ரூமில் செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு சார். பாடி ஜிஹெச்சுக்கு அனுப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். கிண்டி போகலாம் வாங்க. இல்லை யார் பண்ணதுன்னு தெரில, இன்னும் எந்த சந்தேகமும் வரல. நான் எல்லா விஷயத்தையும் அப்புறமா சொல்கிறேன். இல்லை சுற்றி ஆளுங்களாம் இருக்காங்க, என்னால் சரியாக பேச முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்க. யார் லைனில்? ரிலேஷன் சார். அன்னோன் நம்பர்னு இருக்கு சார். அப்படி தான் சார் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சேன். ஹலோ ஹலோ, என்னங்க ஆச்சு? யார் இந்த லேடி? சார் என் செகண்ட் ஒய்ஃப் சார். வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்னு அப்படி சேவ் பண்ணி வச்சேன் சார். வண்டி எடு. சாரி சார். இந்த கேஸை உடனே சார்ட் அவுட் பண்ணோம். வில் ஃபிகர் இட் அவுட் சார், டோன்ட் வரி, பிடிச்சிடலாம். ஹலோ, எப்போ? என்னாச்சு? ஒன் மோர் இன்ஸ்டன்ட் சார். சார் ஸ்ரீனிவாசன் எங்கே இருக்கீங்க? கண்ட்ரோல் ரூம் சார். அந்த கால் எத்தனை மணிக்கு வந்தது? சார் 11:30க்கு வந்தது. ஈவன் ஸ்டேஷன் உடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சார் என்ன சார் ஆச்சு? அவ சொன்னபடி செஞ்சுட்டான் சார். அவன் பண்ண கால் வந்து விடுங்க ஸ்ரீனிவாசன், ஒரு யூஸும் இல்லை. இல்லை சார், அவன் ஃபோன் இன்னும் ஆக்டிவ்ல இருக்கு சார். இதுக்கு முன்னாடி அவன் பண்ண கால்லாம் இறந்து போனவங்களுடைய சிம்ல இருந்து. இந்த வாட்டி அவன் பண்ணியிருக்கிற கால் ராயபுரம் டவருக்கு கனெக்ட் ஆயிருக்கு சார். அந்த சிம் ஆக்டிவ்ல இருக்கு சார். அவன் வாட்ஸ்அப் டிபியில் கூட ஃபோட்டோ இருக்கு. பட் இந்த வாட்டி அவன் பண்ணியிருக்கிற கால் IMEI நம்பர் வந்து வேற சிம்மோட கனெக்ட் ஆயிருக்கு சார். அவன் வாட்ஸ்அப் டிபியையும் DCRையும் உடனே அனுப்புங்க. டெஃபினட்டா சார், இப்பயே அனுப்பிடுறேன் சார். சார் நம்ம சிம்மில் வந்த எல்லா கால்ஸும் நார்த் மெட்ராஸ் டவரில் கனெக்ட் ஆயிருக்கு சார். இந்த கருணாகரன் மேலே 3 கேஸ் இருக்குது சார். கண்டிப்பாக நம்ம தேடுற அவனா கூட இருக்கலாம். அவனை பிடிக்க போகிற விஷயம் நம்ம 3 பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. எஸ் சார். நீங்கள் 2 பேர் மட்டும் போக உங்கள் லைவ் லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். இப்போ எங்கே இருக்கா? சிக்னல் இங்கே காட்டுது. ஆப்பில் இந்த இடம் தான் அக்யூரேட்டாக காட்டுது. இங்கே தான் இருக்கணும். எல்லா காலம் கவர்மெண்ட் சொல்லி இது மாதிரி பச்சை கடை பண்ணும். என்னடா ஃபோன் பண்ணி மயிறு, நீ மர்டர் பண்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய அக்யூஸ்டா? மவுட்ரா சார், அக்யூஸ் தான் சார். ஆனா மவுடர் பண்ணவே பெரிய அக்யூஸ்டா இல்ல சார். இந்த 5 கொலைக்கு பின்னால யாரெல்லாம் இருக்கீங்க? 5 கோலியோ? ஐயோ சார், கேக்குது என்னவோ கெத்ததா சார் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஒத்து பீஸ் இல்ல சார், டம்மி பீஸ் சார். இது பாருங்க, பிட் பாக்கெட் தான் சார் ப்ரொபஷனல். என்ன போய் தப்பா புடிச்சு வச்சினே. என்னடா கதை விடுற? நேத்து இந்த ஃபோன்ல இருந்தானே கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருக்கேன். என் ஃபோன்ல இருந்தா புரிஞ்சிச்சு சார். இப்போ புரிஞ்சிச்சு. இந்த டிவியில் நடக்க போறதெல்லாம் அப்டேட் பண்ணுகிறேன். அவனை தான் தெரிய வந்துக்கிறீங்களோ? அது நான் இல்லை சார். நேற்று நைட்டு ட்ரிப்ளிகேன் பார்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தன் ஒரு கட்டிங் இன்கமிங் கொடுத்துட்டு என் ஃபோன் அவுட் கோயிங் பண்ணிட்டான் சார். அவனை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்கா அவன்? வெயிட், அவன் அப்படியே போய் அப்படியே இறங்கி வந்து அப்படியே சார் அதான் போட்டு குத்துறேன்றல சும்மா அடிச்சுட்டே இருக்கோ. அப்புறம் நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும் சார். ரெஸ்பெக்டா இருப்பீங்களா? அவனை முதல்ல காட்டு, நாங்கள் ரெஸ்பெக்டாக நடந்துக்கிறோம். அப்படி இருக்கணும். ஏன்னா சும்மா அடிக்கிறீங்க. சரி போட்டு எல்லாம் பாட்டில் குத்துருவேன். வரேன் சார் வா. டேய், எங்கேயாவது எஸ்கேப் ஆகும் நினச்சேன். தெரியும் சார். பாத்ரூம் வழிக்கு வந்து கை கழுவி வந்தானே வாங்க சார். எங்கள் சித்தப்பா கூட போனாலும் அப்படி தான் கை வச்சு வந்தப்பல வீட்டுக்கு. எங்களுக்கு எல்லாம் சரி சாதாரணம். கர்ணா, வரும்போது 4 இட்லி கட்டிங்கன்னு வந்துடுறியா? அடையாங்க நீ வேற. என்னைய கூட்டு போய் கழித்து தான் வைக்க போறாங்க. போடா. மறந்துடாதக்கா, அரஸ்டுக்கா, அரஸ்டே. ஊர்ல போய் சொல்லி பெரிய பெரிய ரவுடி வலை வீசி பிடிச்ச மாதிரி என்ன பிடிச்சி போறாங்கனே அக்கா சொல்லு நினைக்கிறீங்க. ஆஜி போய் இல்ல சொல்லாத. ஏய், அந்த பாரு, கர்ணா போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். கிட்ட வந்தா எதிரடு.
மேட்ச் நமக்கு இல்லை, ஆடு. சார் பின்னாடிக்கிறானுங்களே ஒவ்வொன்றும் கோளாறு சார், ரொம்ப தொந்தரவு கொடுப்பானுங்க சார். உங்களை பார்த்தோன்னே எப்படி பம்புறானுங்க பார்த்தீங்களா? டேய் வாடா. சார் இங்கே தான் சார் எங்கன்னா இருப்பான் அவன். சார் கத்திப்பாரா பிரிட்ஜு கீழே இருக்கிற மாதிரி இருக்கு சார். டிராஃபிக் இல்லாத நைட் நேரம். பைக்கில் போகிற ஒருத்தர் வழி மறிச்சு 5-6 பேர் துரத்துறாங்க சார். அவர் உயிரை காப்பாற்றிக்க ஓடுறாரு சார். அவர் அங்கேயே துரத்தி கொல்ல பார்க்குறாங்க சார். சீக்கிரம் காப்பாற்றுங்க சார் ப்ளீஸ். சார் இட்ஸ் கன்ஃபார்ம் சார், we are in the spot. வாசி ஒரே குரல்ல பேசினாக்க நம்ப மாட்டலடா, போலீஸ்க்கே போர் அடிச்சிடும். கன்ஃபியூஸ் பண்ணணும், அப்பதான் கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். எங்க தளபதி மாதிரி பேசுறா. பேசுவோம். என்னங்கண்ணா கத்திப்பரா பிரிட்ஜின்னு நினைக்கிறேன். கீழே பைக்கில் போகிற ஒருத்தர் 4-5 பேர் வெட்ட போறாங்கண்ணா. நீங்க தான் காப்பாத்தணுங்கண்ணா. ஐ எம் வெயிட்டிங். நீங்க எல்லாம் இப்போ வந்து ஆடுறீங்கடா. எப்பவுமே எனக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் தான்டா, அவரை மாதிரி பேசு. கண்ணா கத்திப்பரா பிரிட்ஜின்னு நினைக்கிறேன். மேல பெயின்லாம் பறக்குது. கீழே பைக்கில் போகிற ஒருத்தர் வழிபறிச்சு 5-6 பேர் வெட்டுன்னு வெட்டுறாங்க. இப்போ வந்தா காப்பாத்தலாம். இது எப்படி இவன்லாம் அந்த அளவு ஒத்து கிடையாது. தளபதி தல எவ்வளவு வேணாலும் சொல்லு, எங்க வாத்தியார் முன்னாடி நிக்க முடியுமா? டேய் 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 ஏன்டா அவனை குறைச்சு கொடுக்குறீங்க? டேய் வாசு வந்து பாட்டிகளுக்கு தங்கப்பதக்க சிவாஜி மாதிரி பேசி காட்டு. என்ன வாசு? யாரா கண்ணா அது? ஏன்டா டேய் மண்ணூருண்ட காக்கி பேண்ட்டு கீழே சவுப்பு சூலாம் போட்டுன்னு வெறப்பண்ணிக்கிறாங்க. இவங்கள பார்த்தா யாருன்னு கேட்குறேன். இப்போ பாரு அவன் கேட்குற கேள்விலாம் ஒழுங்காக ஆன்சர் பண்ணிட்டு எல்லாம் எஸ் ஆகிடுவான். யார் அவனுங்க? போலீஸ். போலீஸா? ஓடி போலாம் வாயா பாருங்க. டிடிஎஸ் சவுண்ட் அதிகமாக கேட்குது. பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸ்பின் யாருக்குன்னு ஸ்டெம்ப் எகுறுது. எல்லா விக்கெட்டும் க்ளோஸ். நம்ம 2 பேர் மட்டும்தான். அடுத்த டர்ன் என்னதுன்னு சொல்கிறேன். ஆரம்பிக்கலாமா? ஆமாம் மச்சான். எப்பா இந்த கூட்டத்துக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை. காசு கொடுத்தாங்க, மிமிக்ரி பண்ண. என் மேல எந்த தப்பும் இல்லை தம்பி. என்னடா தம்பி? சார் என் மேல எந்த தப்பும் இல்லை சார். ஏன் சார் எப்படி பொழுக்கு போட்டு அடிக்கிறீங்க? நான் என்ன சார் பாவம் பண்ணேன்? இருக்கிற 4-5 கமிட்மெண்ட்டை முடிச்சு அதை தீர்க்கதரிசி மேலே போடலான்னு பார்த்தா அதுக்குள்ள மூக்கு வேத்து நீங்க வந்து நின்னா நான் எப்போ பொழப்பு நடத்துறது? நேரத்துக்குண்ணா இவனுங்களுக்கு போய் விளக்கம் கொடுத்துக்கினேன். இவனுக்கு 2 பேர்த்தையும் போட்டு அந்த தீர்க்கதரிசி கணக்கில் எழுதிக்கினா என்னண்ணா? சொடுக்கு போடுற நேரத்தில் குத்த போடுற பாயிண்ட எனக்கு இவன் தான்டா பலம். இந்தாண்ணா.
கரூர் மற்றும் கிண்டியில் நடைபெற்ற இரட்டை கொலையில் சம்பந்தப்பட்ட கொலையாளிகளை இணை ஆணையர் திரு ஆதித்யா தலைமையிலான தனிப்படையினர் கைது செய்தனர். எனக்கு அப்பவே தெரியும்ல இந்த கொலகார டீமுக்கும் தீர்க்கதரிசிக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு. எப்படி தீர்க்கதரிசி தன்னை தீர்க்கதரிசின்னு எந்த இடத்துலயுமே சொன்னது கிடையாது. ஆனா அந்த பைய நான் தான் தீர்க்கதரிசி பேசுறேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன் பாரு. எங்களுடைய ரெகுலர் இன்ஃபார்மர் வாய்ஸில் இன்னொருத்தர் மிமிக்ரி பண்ணி 5-6 கொலைகள் பண்ண திட்டம் போட்டிருந்தாங்க. பட் ஒன்ஸ் அகெயின் ஆதித்யாவோட டீம் அவரை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ வி ஆர் சேஃப். வணக்கம் காவல்துறை, உங்கள் நண்பன். இது சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு அறை. வணக்கம் சார். ஹலோ, நான் தான் சார். அவன் தான் சார். தொடர்ந்து வரும் பரபரப்பான தகவல்களுக்கிடையே தீர்க்கதரிசி மீடியாக்களுடன் இணைந்துள்ளார். அதை கேட்கலாம். இதனால் வரைக்கும் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. தெய்வம்னு ஒன்று இருக்கிறது உண்மைன்னு நம்புற மாதிரி குழந்தை ராகவி காப்பாற்றப்பட்டிருக்கு. மகிழ்ச்சி. அதே சமயம் என் பேரை யூஸ் பண்ணி தப்பு நடக்கிறதுக்கு நானே காரணம் ஆயிட்டேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி மோசடி கும்பல்கள் ஆதாயம் தேடுவாங்களோட பயம் வந்துருச்சு. இனி எந்த ஒரு தகவலையும் நான் சொல்ல போறதில்லை. அதுக்காக எனக்கு தோன்ற விஷயங்களை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நான் ஞானியும் இல்லை. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நான் முடிச்சுக்க போறேன். வேணா வேணா வேணா. இரியா உனி மராட்ல உயிரோட இருக்கணியா. 3, 2, 1. வெல் பிளேட். எக்ஸலண்ட் மூவ். ஆமா, தீர்க்கதரிசி. He is nowhere. அத சரியான நேரத்துல சொல்லி மக்களை நம்ப வச்சிட்டான். பட் he is now here. அவன் லிஸ்ட்ல இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கலாம். I don't know. இந்த துப்பாக்கி குண்டு நம்மளை ஏமாத்துறதுக்காக தரையை நோக்கி கூட சுட்டிருக்கலாம். என்ன உளறீங்க மிஸ்டர் ஸ்ரீனிவாசன்? உளரல சார், நமக்கு கேட்டது சத்தம் தானே. அவன் நம்ம எல்லாரையும் அவன் மேலேயும் நடக்கிற சம்பவங்கள் மேல மட்டுமே ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி திசை திருப்பியிருக்கான். நடந்திருக்கிற சம்பவங்கள் எல்லாமே ஒரு திட்டமிடப்பட்ட கொலை. Do you have any proof? அவன் கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனால் அவன் கொலை தான் பண்ணியிருக்கணுன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு சார். இது தனியாக ஒரு மனுஷனால செஞ்சிருக்க முடியாது சார். என்ன ஸ்ரீனிவாசன் குழப்பறீங்க? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. நான் குழப்பல சார், அவன் நம்மளை குழப்பியிருக்கான். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அவன் நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கிறானோ அதே நம்பருக்கு அவனுக்கு திண்டிவனத்துலேருந்து ஒரு கால் வந்திருக்கு. அதான் சார், அந்த குழந்தை ஆழ்துளை கிணத்துல விழுந்த அந்த குழந்தை பேர் ராகவி. அந்த ஆழ்துளை கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற டவர்ல இருந்து இது நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லை சார், நடந்த சம்பவங்களுடைய எல்லா புள்ளிகளையும் ஒன்னா சேர்த்தா அவன் ஒரு அழகான கோலத்தை வரைஞ்சிட்டு அற்புதமா மறைச்சிட்டான். நாம தொடங்க வேண்டியது அவன் சொன்ன ரயில் விபத்திலிருந்து. இதுவும் அந்த திண்டிவனத்தில் நடந்ததுதான். ரயில் விபத்தில் இறந்த ஒருத்தனுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு தான் தோணும். ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பற்றி டாக்டர் இனியன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது சின்னதாக ஒரு இடைவெளி. டிட் எனி ஆஃப் யூ நோட்டிஸ்ட்? அந்த இடைவெளிக்கு நடுவில் ஒரு விசும்பல். எனக்கு நினைவு திரும்புற அன்னைக்கு ஏதோ ரயில் ஆக்சிடென்ட்ல ஒரு பையன் சாக போறது எனக்கு தோணுச்சு. அது ஏதோ கனவா இருக்குன்னு தான் நான் முதல்ல நினைச்சேன். ஆனா மறுநாள் பேப்பர்ல நான் பார்த்து பழகின அதே முகம் ரயில் ஆக்சிடென்ட்ல இறந்து போறதா வந்துச்சு. அவனுடைய சூப்பர் பவர் ஐடியாவை நம்பும்படியா நம்ம மேல திணிச்சிருக்கான். இறந்து போன எல்லாருமே சிலை கடத்தல்ல சுட்டுக் கொல்லப்பட்ட பார்த்திபனோட நெருங்கிய சொந்தக்காரர். ரயில் ஆக்சிடென்ட்ல இறந்தவன் பேரு கலையரசன். அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு பேரு தேவகி. கலையரசன் இறந்த கொஞ்ச நாள்லயே தேவகியும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த தேவகியுடைய அப்பா வேற யாரும் இல்ல, நந்தனம் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனவர்.
அந்த பொண்ணுடைய தாய்மாமா எம்சி பேங்க்குடைய மேனேஜர் மிஸ்டர் சதாசிவம். சதாசிவம் மகளுடைய கல்யாணத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற போட்டோ. இதை அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்காரு. இதில் சர்ப்ரைஸ் என்னன்னா, இறந்து போன அத்தனை பேருமே இந்த கல்யாணத்துக்கு வந்து போயிருக்காங்க. ஸ்ரீனிவாசன் சார், அப்போ அந்த தீர்க்கதரிசி யாரு? ட்ரெயினில் அடிபட்டவனுடைய அண்ணனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். சரி சார், பட் வாட் இஸ் இஸ் மோட்டிவேஷன்? கலையரசனை சிலர் தாக்கி இருக்கலாம், அதில் அவர் இறந்து போயிருக்கலாம். அந்த கொலையை ஆக்சிடெண்ட்டாக மாற்றிருக்கலாம். சொந்தங்கள்லாம் சேர்ந்து பண்ண கொலை எப்படி ஆக்சிடெண்ட்டாக மாற்றப்பட்டுச்சோ அதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கி அதே பாணியில் ஆக்சிடென்ட்னு நம்ப வச்சுட்டான். பட் நான் இப்போ அந்த தீர்க்கதரிசி மாதிரி இல்லாமல் தீர்க்கமாக சொல்ல போகிறேன். இஃப் ஐ நாட் ராங், அவனுடைய வேட்டை இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். அவன் கடைசியாக கொலை பண்ண போகிறது ரொம்ப கொடூரமாக இருக்கு. போலீஸுக்கு தேவை எவிடன்ஸ் எல்லாமே கைக்கு வரது வரைக்கும். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். நம்ம வீட்டு பொண்ணை எப்படி அவன் கூட்டிட்டு போக முடியும்? டென்ஷன் ஆகாத பிரேமா, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, நானும் தான் லைன்ல இருக்கேன். தேவகி பிரேமாக்கு தான் மருமகளா வரணும். ஞாபகத்துல வச்சுக்கோ. உன்னால முடிஞ்சா பண்ணு, இல்லனா நான் பாத்துக்கிறேன். அட அப்படிலாம் விட்டுற மாட்டேமா, சொல்றதே கேளு, நான் பாத்துக்கிறேன். நீ சொல்லுவ, ஆனா பண்ண மாட்டேன். நாங்களே பாத்துக்கிறோம். வை சுமதி, பிரேமா இவளுகவே. அண்ணே போலீஸ்னே, போலீஸ்னே. நீ இல்லீகல், நீ பேங்க் மேனேஜர், நீங்க இருக்க வேணாம், போங்க. புது எஸ்பி மாதிரி இருக்கு. அண்ணே என்ன பண்றது? அவன் நம்ம தூரத்து சொந்தம் தாயா. என்ன ஒன்று வடநாட்டிலே படித்ததுனால நம்மளே நம்ம ஊர் வாசனையும் தெரியாமல் வளர்ந்துட்டான். வரட்டும், வந்தால் பேசிக்கலாம், விடு. சரி. வணக்கம் சார். என்னையா நடக்குதுங்க? ஏன் கட்டி வச்சிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை. மர்டர் பிளானா? ஐயா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி. நானே உங்களை வந்து இது விஷயமா பார்க்கணும்னு நினச்சேன். நம்ம ஆளுங்க இது மாதிரி பெரிய அதிகாரியாக இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி. என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தினான் அந்த பரதேசி பையன். லவ் மேட்டர் தானே, கிளம்புங்க. சட்டப்படி என்ன பண்ணணும் அதை நான் பார்த்துக்கிறேன். பேசிட்டு இருக்கோம்ல, போயா இருடா தம்பி. சொல்றேன்ல, பேசிட்டு இருக்கோம்ல சார், நான் சொல்றதை கேளுங்க. மகேஷ் கூட்டு போங்க. தம்பி தம்பி இரியா. தம்பி தம்பி 20 வருஷமா என் பொண்ணு கண்ணு மாதிரி வச்சு பார்த்தேனே, அது தப்பா? பொண்ணை பத்தி எப்படி வேதனைப்படுறாரு பார்க்க பாவமா இல்ல? உனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடு. சார், நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னா சார் நான் நம்பிக்கையாக இருந்தேன். நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உசிரியே வச்சுருக்கோம் சார். அவதான் வேணும் அடம் பிடிச்சா நீ உயிரோடு இருக்க மாட்டியே. நான் இப்போ வரலனா இங்கே பணமாக கிடந்திருப்பேன். பேசாமல் எழுதி கொடுத்துட்டு போயிடு. சார், எங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை சார். நாங்கள் 2 பேரும் மேஜர். யார் இல்லைண்ணா, அதனால தான் காம்ப்ரமைஸ் பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா வேற மாதிரி டீல் பண்ணியிருப்பேன். சார், நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர், சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன மிரட்டாதீங்க சார். எனக்கும் சட்டம் தெரியும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியும். தம்பி, ஏன் இமோஷனல் ஆகிற? சட்டப்படி நீ செஞ்சது சரிதான், அதுக்காக நானும் சட்டப்படி நடக்கணும். நீ எனக்கு ஆர்டர் போடக்கூடாது. இது உங்க புள்ள தானே? உன் புள்ள ஏன் தற்கொலை பண்ணணும்னு தெரியுமா? உன் புள்ள மேல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். போலீஸ்க்கு பயந்து ட்ரெயினில் விழுந்துட்டான். அடிப்பட்ட பையனோட அப்பா சார். வணக்கம் சார். ஓ, நீ தான் அந்த பையனோட அப்பாவா? ஆமாம் சார். பேர் என்ன?
தாஸ். சொந்த ஊர்? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர்காரனுக்கு திண்டிவனத்தில் என்ன வேலை? என் பையன் படிப்புக்காக வந்தான் சார். பார்த்தா கேடி மாதிரி இருக்க. அப்புறம் பையன் எப்படி இருப்பான்? என்ன வேலை செய்கிற? எலக்ட்ரிஷியன். சரி, என்ன விஷயம் என்ன பார்க்க வந்த? நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி என் பையன் பொறுக்கையில் சார். அவன் தற்கொலை பண்ணல. எப்படி? என்ன கண்ணில் ஹை வோல்டேஜ் காட்டுறான்? ஓ, எலக்ட்ரிஷியன்ல. காட்டு. உன்னோட பையன் எதுக்காக தற்கொலை பண்ணான்னு தெரிஞ்சுக்கும். உண்மையை ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். உன் பையனுக்கு இல்லாத கெட்ட பழக்கம்னு ஒன்றும் இல்லை. பொண்ணுங்க சகவாசம் ஜாஸ்தி. ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாற்ற பார்த்துருக்கான். கடைசி நேரத்தில் அவனை பற்றி தெரிஞ்சதால போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அதனால் பயத்தில் சூசைட் பண்ணிட்டான். இதுதான் நடந்திருக்கு. இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிடுங்க. எஸ் சார். வாங்க சார், வாங்க சார் போகலாம். என்னம்மா கண்ணு, அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியா? இந்த கேடி மூஞ்சி ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துச்சா? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஆனால் அதை எப்படி நான் ஒத்துக்க முடியும்? ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஏன் சாமி, என் பையன் தற்கொலை பண்ணிட்டானா? அது எப்படி? அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கம்னு ஒன்றும் இல்லை, அப்படித்தானே? அவனுக்கு இல்லை ராசா, ஆனால் எனக்கு இருக்குது. என்னன்னு சொல்லு. ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துன்னு வச்சுக்க, பேசி பார்ப்பேன். அதுக்கப்புறம் மோதி பார்ப்பேன். என்னால் இந்த வயசில் கையில் கத்தி தூக்கிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு அலைவா முடியும். அதனால் ஓன் டெக்னிக்கை உனக்கே யூஸ் பண்ணிட்டேன். எப்படின்னு சொல்லு. மாடர்ன்லாம் ஆக்சிடென்ட்னு மாற்றிட்டேன். டெக்னிக்குமா டெக்னிக். ஹாய் டியூட், இவர் நம்ம பட்டி தான். கண்ணில் ஹை வோல்டேஜ் தெரியுதுன்னு அன்னைக்கு ஸ்டேஷன் சொன்னீங்கல்ல, அப்போவே உன்னை பொசுக்க இருக்க முடியும். அப்படி செஞ்சுருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆயுசுக்கு என்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருப்பீங்க. அப்புறம் கொலைக்கு காரணமான மற்றவங்கள தெய்வமாக நின்று கொள்ள மயிறு நாங்கள் தான் கொள்ளணும். ஆனால் இப்படி உச்சா துஷ்பூர் இடத்துல சுருக் அப்படின்னு ஷாக் அடிச்சிருக்கோம்ல. ஐயோ ஐயோ, அது தப்பு செஞ்சவங்கெல்லாம் வலியை உணர்ந்து சாகும். மனுஷனா பிறக்கிறது எதையாவது சாதிக்கிறதுக்காக தான். அப்படி போற பாதையில் பசி, பாசம், வீரம், சோகம், துக்கம் எல்லா கருமாந்திரம் வரத்தாண்டா செய்யும். இத்தனைக்கு நடுவில் ஒரு காதலை வந்துட்டு தாண்டா போகும். உனக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணு, பிடிக்கலையா ஒதுங்கி நின்று இருக்கணும். பிறக்கும் போதே அந்தஸ்தோட பிறக்கிறது பெருமை இல்லைடா. கஷ்டப்பட்டு அந்த இடத்த பிடிக்கிறான் பாரு, அதுதான் பெருமை. இந்த எலக்ட்ரிஷியன் பிள்ளைய அப்படியே விட்டுருந்தா நாளைக்கு ஒரு கலெக்டர் ஆயிருப்பான். இருக்கிற பதவியும் கிடைச்ச பணத்தையும் வச்சுட்டு ஒருத்தர் அடிக்கிறீங்களே, அதில் உங்களுக்கு என்னடா பெருமை கிடைச்சது? நீங்கள் பண்ண தப்பு உங்களுக்கு திரும்பினா என்ன ஆகுன்னு என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா? இது வேற. இந்த தப்பு பண்ண உங்களுக்கு தண்டனை கொடுக்கறது இருக்கு பாரு, செம இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்குதுப்பா. இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? நீ தான் தப்பு பண்ண உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது இல்லையே. நான் ஒரு லூஸு, சாக போகிறவங்ககிட்ட போய் சங்கதி பேசி நாட்டையா திருத்த போகிறேன். ஜனங்க என்ன நடந்ததுன்னு தெரியாமல் என்ன தீர்க்கதரிசியாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறதில்ல. ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்க யாராவது திமிரில் ஆடினா அதை அடக்கிறதுக்காக எங்கிருந்தாவது இன்னொரு தீர்க்கதரிசி கண்டிப்பாக வருவான்டா. கண்டிப்பாக வருவான். சொல்லு சார். சார் சார், அங்க அங்க ஈஸி. சார் இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார். சார் அங்க செக் பண்ணுங்க. சார் 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 என்னாச்சு? என்னாச்சு சார்? உள்ள யாரு? என்ன சார்? சார் இஃப் ஐ எம் நாட் ராங், அவனுடைய வேட்டை இன்னும் முடியல.
சண்டை செய்யும் சுத்த வீர சண்ட மாறுதத்தை போல ரெண்டு கண்ணும் ரெண்டு மின்னல் துண்டு போல மின்னும் சூரன் தீராதி தீரண்டா பஞ்சபூத மஞ்சி நோக்கும் பார்த்த கண்கள் தஞ்சம் கேட்கும் பஞ்சத்தோடு வந்த கூட்டம் பஞ்சு போல பிஞ்சு போகும் நெஞ்சில் யூக தோளில் வீரம் மாறிடாத அஸ்திபாரம் சூராதி சூரண்டா கண்ணீர் வெறி மேல கால வச்ச போல தீமை செய்தவனின் தேகம் பறந்தோடு சொந்தக்காரங்க யாரும் எஸ்பி இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல எச்சரிக்கை சாது மிரண்டா நான் தானே காரணம் தீமைகள் தீர்ந்து போக நான் தானே காரணம் நல்ல பங்க பாடணும் நான் தானே காரணம் துஷ்ட வேலை செய்தவன் தூக்கு மேடை ஏறணும் பேசாத ஊமை போடும் சத்தம் அந்த வானை கூட தாண்டி கேட்குமே ஏழை கண்ணின் ஓரம் இன்னும் ஈரம் போதும் 7 லோகம் மூழ்கி போகுமே வாழை போல ஆளை சீவி கொண்டு போகும் எந்தன் வாழ்க்கை பாரடா நியாயம் இல்லை என்று தோன்றினாலும் நெஞ்சம் கூறுகின்ற நியாயம் இங்கு வேறடா நான் தானே காரணம் தீமைகள் தீர்ந்து போக நான் தானே காரணம் நல்ல பங்க பாடணும் நான் தானே காரணம் துஷ்ட வேலை செய்தவன் மேடை ஏறணும்